வெல்கம் டு அவர் சேனல். இது எபிசோடு 1ஓட கண்டினியூவேஷன். சப்போஸ் நீங்கள் எபிசோடு 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் அண்ட் வீடியோட கடைசிலையும் லிங்க் இருக்கும். எபிசோடு 1 கடைசியாக நம்ம சோலியார் டேமுக்கு வந்து தான் இந்த வீடியோ முடித்தோம். ஸோ அங்கே தான் ஒரு ரூம் போட்டிருந்தோம். ஃபாரஸ்ட் ரூட்டுன்றதுனால நைட்டு ஒரு 6:30 மணிக்கெலாம் 6:30லேருந்து 7க்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ பட்ஜெட் ட்ரிப்ன்றதுனால ஒன்லி ரூமுக்கு மட்டும் பே பண்ணியிருந்தோம். ரூமு அண்ட் கேம்ப் ஃபயர் கேட்டிருந்தோம். ஆனால் அனிமல்ஸோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால கேம்ப் ஃபயர் போடக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. ஸோ அது போடலை. அண்டு அதே ரீசன்னால எங்களுக்கு ஹோட்டலுமே கிடைக்கல. கடைசியாக தேடி அலைஞ்சி ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. அங்கே கிடைச்சதை வாங்கிட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டோம். நம்ம இந்த சோலியார் டேமோட பக்கத்திலேயே ரூம் போட்டிருந்தோம். ரூம்லேருந்தே நமக்கு இந்த ரிவர் வியூ பாயிண்ட் அண்டு சோலியார் டேமோட இந்த அழகான வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் போட்டிருந்தோம். காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு சோலியார் டேமோட இந்த அழகான வியூஸ்லாம் வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம பயணம் எங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தம்ப்நெயிலையும் கொடுத்துருக்கோம், ஹெட்டிங்லையும் கொடுத்துருக்கோம். எஸ், த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட் இன் சவுத் இந்தியா. இந்த ரூட் பயணம் பண்ண போகிறோம். எஸ், அது வால்பாறை டு அதிரம்பள்ளி ஃபால்ஸ். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக. அரௌண்ட் 45 to 50 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக ஃபாரஸ்டில் தான் பயணம் பண்ண போகிறோம். ஒரு மாசான ரூட்டுக்கு தான் போக போகிறோம். இது ஒரு நார்மல் டிரைவ் கிடையாது, இது ஒரு ஃபாரஸ்ட் டிரைவ். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததா அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹெட்செட் எடுத்துட்டு என் கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரஸ்ட் ரூட்ன்றதுனால ஒரு என்ட்ரியை போட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ட்ரிப்பில் 4 விஷயங்கள் எதிர்பார்த்து தான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர். செம்மையான அட்வென்ச்சரான ஒரு டிரைவ் தான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்டு செகண்ட் வந்து கிளைமேட் அண்ட் நேச்சர். கிளைமேட் அண்ட் நேச்சர் சொல்லவே தேவையில்லை, இருந்தாலும் கிளைமேட் அண்ட் நேச்சர். அண்டு தேர்டு ஏதாவது ஒரு வைல்ட் அனிமல். அண்ட் ஃபோர்த்து என்னன்னு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே தெரியும். இந்த 4 விஷயம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அடர்ந்த காட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். வழிமுடிக்க ஃபால்ஸு, பயங்கரமான கிளைமேட்டு, ரொம்ப த்ரில்லிங்கான ரோடு, அப்படியே ரசிச்சுக்கிட்டே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட், இதுவும் ஆகிடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம், டூ வீலர்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சேஃபாக தான் போகிறோன்ற அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா எப்போ வேணுனாலும் சடனாக எலிஃபண்ட் வரலாம், டைகர் வரலாம், சீட்டா வரலாம், ஆல்சோ காட்டு எருமை வரலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் யானையை பார்க்கல, வெறும் யானை சாணி தான் பார்த்தேன்னு. அண்ட் நாங்களும் வழியில் ஆப்போசிட்டில் வந்தவங்க கிட்ட எல்லாம் நிறுத்தி கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டினா யானை உண்டோ அப்படின்னு ஃபன்னியாகும். அண்ட் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை பார்த்தா யானை இருக்கானோ கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். அண்ட் எங்களுக்கு இந்த ட்ரிப்பில் கிளைமேட் அண்ட் நேச்சர் டெஃபினட்டாக கிடைச்சது. அட்வென்ச்சர் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க.
அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் அதையும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் வழி ஃபுல்லாகவே நாங்களும் யானை சாணி நிறைய பார்த்துட்டே போனோம். அந்த யானை சாணியில் கொஞ்சம் காஞ்சி போயிருந்தா இது 2 நாள் ஆச்சு, இது 1 நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டே போயிருந்தோம். சடனாக ஒரு இடம் போகும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அண்ட் ஸ்மெல் இருந்தது. அண்டு யானை சாணியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அப்போவே நாங்கள் முடிவு பண்ணோம் பக்கத்தில் எங்கே யானை இருக்குன்னு. எஸ், தட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேப்டாப் மூமெண்ட் கேம். ஆமாங்க, நாங்களும் யானையை பார்த்துட்டோம். சடனாக ஒரு கார்னரில் கொஞ்சம் பேர் நின்று எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் காரை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் போட்டு நிறுத்திட்டு இறங்கி வந்து பார்த்தோம். ஒரு 3 யானை அந்த இடத்துல அந்த முருங்கல் இலையெல்லாம் பிரித்து சாப்பிட்டு இருந்தது. பயமாகவே அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக நம்ம ஒரு லக்கியஸ்ட் பர்சன்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அட்வென்ச்சர் இருக்கா? எஸ். கிளைமேட் அண்ட் நேச்சர்? எஸ். வைல்ட் அனிமல்? எஸ். ஃபைனலாக நம்ம அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம். அங்கேருந்து போகும்போது அந்த ஃபைனலாக த 4th ஒன், த கிரேட், த லவ்லி வியூவை நீங்களே பாருங்க. மலையில் பிறந்து பாறைகளை உடைத்து தாகம் தீர்த்து கடலில் கலக்கும் நதியின் பயணத்தை கண்டு ரசிக்க 70 கிலோமீட்டர் கடந்து அதில் 40 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டில் பயணித்து வந்திருக்கிறோம். அவன் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். சில பேர் அதுவும் இல்லை, நமக்கு இயற்கையாகவே கிடைச்சிச்சு. இதை ரசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீலாக்கில் பார்க்கலாம். பாய். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் தொடச்சிக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப்ஸ் பார்ட் 3 கம்மிங் சூன். தேங்க்யூ.